வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம யூனிட் 7ல் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் இருக்கிற டாப்பிக்கு ஒன்றொன்னா பார்த்துக்கிட்டு வரோம்ப்பா. நிறையா பேரோட இது நம்ம பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மலைப்பொழிவு அப்படிங்கிற லெசனில் இருக்கிற கண்ணதாசன் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம்ப்பா. அவங்கள பற்றி நம்ம ஓல்டு புக்கு ப்ளஸ் நியூ புக்கில் ஒரு 2-3 இடத்துல டேட்டா இருக்குப்பா. அதை எல்லாத்தையுமே உங்களுக்கு மொத்தமாக தொகுத்து ஒரே பிடிஎஃபாக கொடுத்துருக்கோம். இந்த பிடிஎஃபை உங்களுக்கு டெலகிராம்லேயும் ஷேர் பண்ணிடுவோம். இப்போ இந்த மலைப்பொழிவு அப்படிங்கிறதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். வாங்க நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். இந்த மலைப்பொழிவு அப்படிங்கிறது வந்து இயேசுவோட காவியத்திலிருந்து எடுத்தது. இது வந்து இயேசு வந்து ஒரு சொற்பொழிவாற்ற மாதிரி இருக்கும். அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். உலக மக்கள் சாதி மதம் மொழி முதலியவற்றால் பிரிந்துள்ளனர் அப்படிங்காங்க. உலக மக்கள் வந்து சாதி மதம் இதனாலலாம் பிரிஞ்சு இருக்காங்க. இப்பிரிவினைகள் காரணமாக மக்களிடையே முரண்பாடுகளும் மோதல்களும் ஏற்படுகின்றனங்க. இப்படி பிரிஞ்சு இருக்கிறதுனால மக்கள்கிட்ட வந்து முரண்பாடும் மோதலும் நிறைய ஏற்படுது. எல்லோரிடமும் அன்பு காட்டி அமைதியாகவே வாழ்வில் நெறியாக கொண்டு வாழ்ந்தால் உலகம் உயர்வடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது யாருமே சண்டை போடாதீங்கப்பா, அமைதியாக இருங்க. அப்படி அமைதியாக இருந்தால் தான் வாழ்வில் வந்து நம்ம வந்து வாழ்வில் வந்து நல்ல ஒழுக்கமான நெறியை வந்து நம்ம வாழ்க முடியும். அப்படி வாழ்ந்தால் தான் இந்த உலகம் வந்து உயர்வடையும் அப்படின்னு இயேசு காவியத்தில் வந்து ஒரு அறிவுரை மாதிரி சொல்கிறாங்க. இந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். சாந்தமுடையோர் பேறு பெற்றோர் என தத்துவமும் சொன்னார் அப்படிங்காங்க. இதை வந்து இயேசு வந்து ஒரு சொற்பொழிவாற்ற மாதிரி இருக்கும் இந்த பாட்டு. அதனால அதை பாருங்க. சாந்தமுடையோர் பேறு பெற்றோர் என தத்துவமும் சொன்னார் அப்படிங்காங்க. சாந்தம்னா அமைதி, அமைதி உடையவங்க வந்து பேறு பெற்றோர் அப்படின்னா பெருமை பெற்றவங்க, அமைதி உடையவங்க தான் பெருமை பெற்றவங்க அப்படின்னு தத்துவம் கூட சொல்றாங்களாம். இந்த தரணி முழுவதும் அவர்களுக்கே உரியது, தலைவர்கள் அவர் என்றார் அப்படின்னா இந்த உலகம் முழுசும் அமைதியா இருக்கவங்களுக்கு தான் உரியது, அவங்க தான் இந்த உலகத்தோட தலைவர்கள் அப்படின்னு இயேசு சொல்றாங்க. மாந்தரின் வாழ்வில் தேவைப்படுவது சாந்தம்தான் என்றார். ஒரு மனுஷனோட வாழ்வைக்கு முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா அமைதி மட்டும்தான் அப்படிங்காங்க. அது மண்ணையும் ஆளும் விண்ணையும் ஆளும் மகத்துவம் பார் என்றார். நீ அமைதியா இருந்த அப்படின்னா நீ மண்ணையும் ஆளலாம், இல்லை விண்ணையும் ஆளலாம். அதுதான் பெரிய மகத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. சாதிகளாலும் பேதங்களாலும் தள்ளாடும் உலகம், அது தர்மம் ஒன்றே நம்பிய பிறகே அடங்கிவிடும் கலகம் அப்படிங்கிறாங்க. சாதி பேதம், அதாவது மதம் சாதி இது எல்லாத்தையுமே சேர்ந்து அதனால இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, தர்மம் ஒண்ணுதான்ப்பா நிலைச்சு நிற்கும் அப்படின்னு என்னைக்கு அவங்களுக்கு புரியுதோ அன்னைக்கு இது எல்லாமே அடங்கிரும் அப்படிங்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க. ஓதம் பொருளாதாரம் தனினும் உன்னத அறம் வேண்டும்ங்கிறாங்க. ஒரு பொருளை நீ ஈட்டினாலும் அதுல உண்மையான அறம் வந்து இருக்கணும் அப்படிங்காங்க. புவி உயர்வும் தாழ்வும் இல்லா தான வாழ்வை பெற வேண்டும் அப்படிங்கிறாங்க. பூமியில வந்து நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் அப்படிங்கிறது இல்லாம சமத்துவமான வாழ்வு வந்து வேணும் அப்படிங்காங்க. இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் என இயேசுபிரான் சொன்னார் அப்படிங்காங்க. இரக்கம் இருக்கிறவங்க தான், அதாவது இரக்கம் இருக்கவங்க தான் உண்மையான பேறு பெற்றவங்க அப்படின்னு இயேசுபிரான் சொல்றாங்க. அவர் இரக்கம் காட்டி இரக்கத்தை பெறுவார், இதுதான் பரிசு என்றார். அவங்க இரக்கத்தை காட்டி வந்து இறைவனிட்டையே வந்து அவங்க பரிசெல்லாம் பெறுவாங்க அப்படிங்காங்க. வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம், அவர் தூய மனதில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம். அதாவது வாயும் வயிறும் வந்து ஆசையில விழுந்துருச்சு அப்படின்னா அந்த வாழ்க்கையே பாலைவனமா போயிருமா. அது எப்படி போயிடும் அப்படின்ட்டு நம்ம என்ன வேணுமோ நம்ம வாய்க்கு வந்தபடி என்ன வேணுமோ பேசிக்கிட்டு என்ன வேணுமோ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வந்து நாசமா போயிடும். அவனை போக சொல்லி என்ன வேணாலும் பேசிக்கிட்டு இருப்பான், அவன் பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருப்பாம்பாங்க. அதுலயும் வந்து நம்ம வாழ்க்கை வேஸ்டா போயிடும். அப்ப நம்ம என்ன வேணுமோ நேரம் இல்லை, என்ன நேரத்துல என்னென்ன கிடைக்குதோ எல்லாம் சாப்பிட்டோம்னா நம்ம வகுறு வேஸ்டா போயிரும்ல. அதை ரெண்டையும் ஒப்புமைப்படுத்தி சொல்றாங்க. தூய மனதில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம். அதாவது நம்ம தூய மனசோட வாழ்ந்தோம் அப்படின்னா யாருக்குமே எந்த கெடுதல் நினைக்காம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு இருந்தோம் அப்படின்னா நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்றாங்க. தம்மையும் வாட்டி பிறரையும் வாட்டும் சண்டை சச்சரவு தினம் அப்படிங்காங்க. அதாவது அவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிறாங்க, பிறரவங்க அடுத்தவங்களையும் வந்து கஷ்டப்படுத்துறாங்க. ஆமா, ஒரு சண்டை வந்துச்சு அப்படின்னா அவங்களோட நம்ம சண்டை போடுறோம் அப்படின்னா சண்டை போட்டு முடிச்சோன்னா நம்ம நிம்மதியாவா இருப்போம், இருக்க மாட்டோம். நம்மளை இப்படி பேசிவிட்டானே இப்படி கேட்டுவிட்டானே அப்படின்னு சொல்லி தான் நம்ம சண்டைக்கு போவோம். அவங்கள வந்து நம்ம பேசுறது அவங்களுக்கு நம்மளை இப்படி கேட்கறான் வைக்கிறான்னு வருத்தமா இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு பேத்துக்குமே வந்து
நிம்மதியாக இருக்காது. தன்னாடு என்றும் பிறநாடு என்றும் பேசும் பொய்யுறவு அப்படிங்காங்க. இதுதான் என் நாடு, இது பிற நாடு அப்படின்னு சொல்லிலாம் சண்டை போட்டு பொய்யான உறவை வந்து இவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்கங்காங்க. இமைக்கும் பொழுதில் 1000 போட்டி, எத்தனை வீண் கனவு தினம் அப்படிங்காங்க. கண்ணிமைக்கிற நேரத்தில் எவ்வளவு போட்டி பொறாமை, நீ கெட்டவன் நான் கெட்டவன், நீ நல்லவன் நான் நல்லவன், எவ்வளவு போட்டி பொறாமை, இது எல்லாமே வீண் கனவு தான். தினம் இவை இல்லாத அமைதிகள் செய்தால், இவையெல்லாம் இல்லாமல் நீ தினமும் அமைதியாக இருந்த அப்படின்னா உன்னோட இதயம் வந்து மலையளவு உயர்ந்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் அவர்கள் வந்து இயேசு காவியம் அப்படிங்கிற பாடல்ல மலைப்பொழிவு அப்படிங்கிற கவிதை மூலமா நமக்கு வந்து சொல்றாங்க. இதோட சொல்லும் பொருளும் பாருங்க. சாந்தம் அமைதி, மகத்துவம் சிறப்பு, பேதங்கள் அப்படின்னா வேறுபாடுகள், தாரணினா உலகம், தத்துவம்னா உண்மை, இரக்கம்னா கருணை. நெக்ஸ்ட் இதோட புக் பேக் கொஞ்சம் பார்த்துருங்கப்பா. இது உங்களுக்கு நேரம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பாட்டோட எக்ஸ்பிளனேஷனை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. நூல்வழி பாருங்க. கண்ணதாசன் இயற்பெயர் வந்து முத்தையா, கவியரசு என்னும் சிறப்பு பெயராலும் அழைக்கப்படுகிறார் அப்படிங்காங்க. கண்ணதாசனோட இயற்பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா முத்தையா, அவங்களோட சிறப்பு பெயர் என்னதுன்னா கவியரசு. காவியங்கள், கவிதைகள், கட்டுரைகள், சிறுகதைகள், நாடகங்கள், புதினங்கள் போன்ற இலக்கிய வடிவங்களில் பல்வேறு நூல்களை வந்து எழுதியிருக்காராம். அவர் வந்து என்னது எல்லாத்துலேயுமே வந்து அந்த இலக்கியம் சம்பந்தமானதுலேருந்து நிறைய நூலை வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னு பாருங்கள். கவிதைகள், கட்டுரைகள், சிறுகதைகள், நாடகங்கள், புதினங்கள், இது எல்லாத்துலேயுமே அவங்க நூல் எழுதியிருக்காங்க. ஏராளமான திரைப்பட பாடல்கள் வந்து எழுதியிருக்காங்க. இவங்க வந்து தமிழக அரசவை கவிஞராகவும் வந்து இருந்திருக்காங்க அப்படிங்காங்க. இயேசுவின் வாழ்க்கை வரலாறையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல் தான் இயேசு காவியம். இயேசுவோட வாழ்க்கை வரலாறையும் அவங்க இயேசு வந்து என்னென்ன அறிவுரை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கூறுற நூல் தான் இயேசு காவியம். அந்த இயேசு காவியம் நூலில் இருக்க மலைப்பொழிவு அப்படிங்கிற பகுதியிலேருந்து சில பாடல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாடல் வரியை கொடுத்துட்டு அது எந்த பாடல் வரின்னு கேட்டுருவாங்க. அதனால அதை நீங்கள் இதை கவனமாக கொஞ்சம் நூல் வெளியே படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க. புக் பேக் பாருங்க. மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது என்னன்னு கேட்டிங்கன்னா பொறுமை. சாந்த குணம் உடையவர்கள் டேஸ் முழுவதையும் பெறுவர்னா உலகம் முழுவதையும் பெறுவர். மலையளவுங்கிறத பிரித்து எழுதுறதுக்கு மலை ப்ளஸ் அளவு அப்படின்னு வரும். தன்னாடு சொல்லை வந்து பிரித்து எழுதுகிறதுக்கு வந்து தன்மை ப்ளஸ் நாடு அப்படின்னு வரும். மை விகுதி வந்துடும். இவை ப்ளஸ் இல்லாது என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது வந்து இவை இல்லாது அப்படின்னு வரும். சாந்தம் அப்படின்னா என்னது? அமைதி. மகத்துவம் அப்படின்னா அது சிறப்பு. தாரணினா உலகம். இரக்கம்னா கருணை. சரிங்களா? இந்த பாடவாளை படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது எளிமையாக இதுக்கு பொறுத்து வைக்க ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க. காலக்கணிதம் அப்படிங்கிற லெசன்ல கண்ணதாசன் அவர்கள் வந்து கவிஞன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நீங்கள் வாசிச்சு பாருங்க. ரொம்ப இனிமையாக இருக்கும். கவிஞன் என்பவன் யான்? கவிஞன் அப்படிங்கிறவன் யாரு? அவன் குணம் என்ன? அந்த கவிஞனோட குணம் என்னது? அவனோட வேலை என்னது? மனம் என்னும் வயலில் சொல்லோர், மனம் அப்படிங்கிற வயல்ல வந்து சொல்லோர் உழவனாகவும், அந்த சொல்றவங்க வந்து உழவனா இருப்பாங்க. சிந்தனை விதைகளை தூவி, அதுல வந்து சிந்தனை அப்படிங்கிற விதையை வந்து தூவாங்க. மடமைகளை பறித்து, கெட்ட எண்ணங்கள் அறியாமை அப்படிங்கிறத வந்து அவங்க பறிச்சிருவாங்க. தத்துவ நீர் பாய்ச்சி, தத்துவம் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த நீரை வந்து பாய்ச்சி அறம் என்னும் கதிர் அறுப்பவன் கவிஞன் அப்படிங்கிற. அறம் அப்படிங்கிற கவிதையை அறுப்பவன் தான் கவிஞன் அப்படின்னு சொல்றாங்க. காலத்தை கணிப்பதால் காலத்தை வென்றவன் ஆகிறான் அப்படிங்கிறாங்க. காலத்தை வந்து அந்த கவிஞன் கணிச்சிடுறதுனால அந்த காலத்தையே வென்றவன் தான் கவிஞன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாடல் பாருங்க. கவிஞன் யானோர் காலக்கணிதன், கருபடு பொருளை உருப்பட வைப்பேன் அப்படிங்காங்க. நான் கவிஞன், நான் தான் ஒரு கால கணிதன், காலத்தை கணிக்கிறவன் நான் தான். கருபடு பொருளையும் கூட உருப்பட நான் வச்சிருவேன் அப்படிங்காங்க. புவியில் நானோர் புகழுடை தெய்வம், இந்த பூமியிலேயே நான் தான் புகழ் இருக்கிற தெய்வம். பொன்னிலும் விலைமிகு பொன்னொல்லுள் செல்வம், இவை சரி என்றால் இயம்புவதெனில், இவை தவறெனில் எதிர்ப்பதென் வேலை அப்படிங்காங்க. இது சரி அப்படின்னா அதை நான் சரி அப்படின்னு நானும் சொல்லுவேன். இது தப்பு அப்படின்னா அதை நான் கண்டிப்பாக எதிர்க்கிறது தான் என்னோட வேலை அப்படிங்காங்க. ஆக்கல், அழித்தல், அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக. அதாவது படைக்கிறது, காக்கிறது, அழிக்கிறது எல்லாரும் பிரம்மனோட வேலையில, அந்த வேலையை வந்து நானும் செய்வேன் அப்படிங்காங்க. செல்வந்தங்கையில் சிறைப்பட மாட்டேன், பதவி வாழும் பயப்பட மாட்டேன் அப்படிங்காங்க. நிறைய பணக்காரவங்க, பணம் வச்சிருக்கிறவங்ககிட்ட போய் நான் சிறப்பட்டு நின்ற மாட்டேன், பதவிக்கும் வாளுக்கும் வந்து நான் பயப்பட்டு அஞ்சு நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. பாசம் மிகுந்தேன், பற்றுதல் மிகுந்தேன், ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன் அப்படிங்காங்க. எனக்கு வந்து பாசம் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதில் சந்தோஷப்படுவேன், பற்றுதல்லையும் சந்தோஷப்படுவேன், ஆசை தருவன எல்லாத்துக்குமே நான் ஆசைப்படுவேன் அப்படிங்காங்க.
உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன். எனக்கு ஏதாவது சாப்பிட இருந்துச்சு அப்படின்னா அதை எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நான் சாப்பிடுவேன் அப்படிங்காங்க. இவை அல்லாயின் எமர் இல்லம் தட்டுவேன். அதையெல்லாம் இல்லைன்னா கூட யாரு கதவை போய் நான் தட்டுறது அப்படின்னு கேட்காங்க. வண்டா எழுந்து மலர்களில் அமர்வேன்காங்க. வண்டு மாதிரி போய் மலர் வந்து அந்த தேனை குடிக்கிறது, மலர்ல இருக்க தேனை குடிக்கிறதுக்கு வண்டு போய் அமரும் இல்லைங்களா, அது மாதிரி நான் வண்டா எழுந்து மலர்களில் போய் அமர்வேன். வாய்ப்புற தேனை ஊர்புற தருவேன் அப்படிங்காங்க. அந்த தேன் இருந்துச்சு அப்படின்னா அதை ஊரெல்லாம் சுவைக்கிற அளவுக்கு நான் தருவேங்காங்க. பண்டோர் கம்பன் பாரதி தாசன் சொல்லா தனசில சொல்லிட முனைவேன் அப்படிங்காங்க. அதாவது கம்பன் பாரதிதாசன் அவங்க சொல்லாததை கூட நான் சொல்றதுக்கு வந்து முயற்சிப்பேன் அப்படிங்காங்க. புகழ்ந்தால் என் மனம் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது அப்படிங்காங்க. நீ வந்து என்னைய நான் நல்லவன், நான் அப்படியாப்பட்டவன் இப்படியாப்பட்டவன் என்னை புகழ்ந்துட்ட அப்படின்னா என் மனசு வந்து புல்லரிச்சு போயிடாது. அதே நேரம் நீ வந்து நான் நாசமா போயிடுவேன், நீ விளங்காம போயிடுவேன் அப்படின்னு என்னைய சொன்னா கூட என் மனசு வந்து செத்து போயிடாது அப்படின்னு சொல்றாங்க. வளவார் கவிகள் வாக்கு மூலங்கள் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு அப்படிங்காங்க. அந்த அந்த கவிஞர்கள் கூட வாக்கு மூலங்கள் எப்படி இருக்கும்னா நான் இறந்த பிறகு வந்து தான் தீர்ப்பு எழுதுவாங்கங்க. ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அந்த இறந்து போன வீட்டில் பாருங்க அவங்கள பத்தி எல்லா டீட்டெயிலும் அந்த இடத்துல பேசிடுவாங்க. இவன் நல்லவன், இவன் இப்படி செஞ்சான், இவன் கெட்டவன் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க இறந்து போன பிறகு எல்லா டீட்டெயிலும் இறந்தவங்க வீட்டில் பேசிடுவாங்க. அதைத்தான் இவங்க சொல்றாங்க. கல்லாய் மரமாய் காடுமேடாக மாறி திருக்கையன்கான் வனவிலங்கல்லன் அப்படிங்காங்க. அதாவது கல்லா மரமா காடா கூட நான் இருந்திருக்கேன், அப்புறம் நான் வனவிலங்கா கூட நான் இருந்திருக்கேன் அப்படிங்காங்க. மாற்றம் எனது மானிட தத்துவம் மாறும் உலகின் மகத்துவம் அறியேன் அப்படிங்காங்க. மாற்றம் அப்படிங்கிற வார்த்தையை தவிர எல்லாமே மாறி போகும், இதுதான் இந்த உலகத்தோட மகத்தான தத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. எவ்வளவென தீயவை எவ்வளவென நன்மை என்பது அறிந்து ஏகுமென் சாலை அப்படிங்காங்க. எது நல்லது எது கெட்டது அப்படின்னு கரெக்டாக நான் பிரித்து பார்த்து இருந்துக்குவேன்பாங்க. தலைவர் மாறுவார், தர்பார் மாறுவார், தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம்காங்க. தலைவரும் ஒரு நாள் மாறிடும், அதாவது என்ன சொல்றாங்க, நம்ம அரசும் ஒரு நாள் மாறும், அவங்களோட தர்பாரும் ஒரு நாள் மாறிடும், ஆனா தத்துவம் மட்டும்தான் என்னைக்கு மாறாத அச்சய பாத்திரம் மாதிரி இருக்கும் அப்படிங்காங்க. கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க, அதாவது நம்மளை திட்டுறவங்க திட்டட்டும், நாய் மாதிரி குலைக்கிறவங்க குலைக்கட்டும் அப்படிங்காங்க. உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது அப்படிங்காங்க. அவங்க என்னைய பேசுகிற வார்த்தை எல்லாமே என் உடம்பை தொடவே முடியாது அப்படிங்காங்க. நானே தொடக்கம் நானே முடிவு, எனக்கு நான் தான் தொடக்கம், எனக்கு நான் தான் முடிவுங்காங்க. 400 பதுத்தான் நாட்டின் சட்டம், நான் என்ன சொல்கிறேன்னா அதான் நாட்டில் சட்டமாக இருக்கும் அப்படின்னு அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை வகுத்துக்கிட்டு அழகாக சொல்லியிருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேவையான வார்த்தைகள்லாம் இருக்குப்பா. கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது அப்படிங்காங்க. நம்ம படிக்கிறவங்க என்ன சொன்னோம், நம்மளை படிக்கிறவங்க ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி யாரு நம்மளை என்ன சொல்லி குறை சொன்னாலும் நம்ம அதை மனசுல வாங்கிக்காம நம்ம கோல் என்ன, படிச்சு பாஸ் ஆகி நம்ம வேலைக்கு போகணும் அப்படிங்கிறத நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத, இதை நமக்கு பாசிட்டிவா என்ன எடுக்கணுமோ எடுத்துக்கோங்க. இதுல எனக்கு 3 வரி ரொம்ப பிடிச்சதுப்பா. புகழ்ந்தால் என்னுடன் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இடர்ந்து விடாது அப்படிங்கிற லைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாற்றம் எனது மானிட தத்துவம் மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாற்றம் அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் மாறும், வேற எந்த வார்த்தையுமே வேற எதுவுமே இந்த உலகத்துல மாறாம நிலையா இருக்காது அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே எக்ஸாம்ல கேட்டதுப்பா, அதான் மறுபடியும் சொல்றேன், இதை நீங்க பாத்துக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, இதோட நூல்வெளி பாருங்க. காலக்கணிதம் என்னும் பாடப்பகுதி கண்ணதாசன் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்புல இருந்து எடுத்திருக்காங்க. முத்தையா அப்படிங்கிறது கண்ணதாசன் அவர்களோட இயற்பெயர். இவங்க எங்க பிறந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் சிற்றூரான சிறுகூடல்பட்டியில் பிறந்தார் அப்படிங்காங்க. கண்ணதாசனுக்கு வந்து CCC அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி ஏன்னா சிவகங்கை மாவட்டம் சிற்றூர் சிறுகூடல்பட்டியில பிறந்திருக்காங்க. இவங்க பெற்றோர் வந்து சாத்தப்பன் விசாலாச்சி. 1949ஆம் ஆண்டு கலங்காதிரு மனமே என்ற பாடலை பாடிதான் திரைப்பட பாடலாசிரியர் ஆனாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க திரைப்பட பாடலாசிரியர் ஆனதுக்கு எழுதின பாட்டு எப்போ, எந்த வருஷம்னா 1949. இவங்க அதோட என்ன பாடல் எழுதினாங்கன்னா கலங்காதிரு மனமே அப்படிங்கிற பாடல் எழுதியிருக்காங்க. திரையுலகமும் இலக்கிய உலகமும் சிறந்து விளங்கியவங்க. திரையுலகத்திலையும் இவங்க பாட்டு எழுதியிருக்காங்க, இலக்கியத்திலையும் இவங்க நிறைய எழுதியிருக்காங்க. சிறந்த கவியரங்க கவிஞராகவும் பேச்சாளராகவும் திகழ்ந்தார். அதாவது சிறந்த கவியரசராகவும் இருந்தாங்க, பேச்சாளராகவும் இவங்க இருந்தாங்க. தன் திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யியலை மக்களோடு கொண்டு சேர்த்தவர்.
அதாவது மெய்யியலை வந்து அவங்க மக்களோட வந்து கொண்டு சேர்த்தாங்க அப்படிங்காங்க. இவங்களோட புதினம் பாருங்க, சேரமான் காதலி அப்படிங்கிற புதினத்துக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காங்க. இவங்க தமிழக அரசின் அரசவை கவிஞராக இருந்தாங்க அப்படிங்காங்க. இவங்களை பற்றி ஒரு என்ன இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களோட கண்ணதாசன் அவர்களோட இயற்பெயர் வந்து முத்தையா. அவங்க சிவகங்கை மாவட்டம் சிறுகுடல்பட்டியில் வந்து சிற்றூரான சிறுகுடல்பட்டியில் பிறந்திருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்து சாத்தப்பன் விசாலாட்சி. 1949 கலங்காதிரு மனமே அப்படிங்கிற பாடல் மூலிமா வந்து திரைப்பட பாடல் எழுதி திரையுலகுக்கு வந்தாங்க. மெய்யியலை வந்து மக்களிடையே கொண்டு சேர்க்கிறதுல வந்து இவங்க ரொம்ப கை தேர்ந்தவங்க அப்படிங்காங்க. அப்புறம் இவங்களோட சேரமான் காதலி அப்படிங்கிற புதினத்துக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றாங்க. ப்ளஸ் வந்து தமிழக அரசவையின் அரசவை கவிஞராக வந்து சிறப்பிட்டாங்க அப்படிங்காங்க. இந்த லெசனோட புக் பேக்கில் வந்து ஒரு 2 கவிதை கொடுத்து கம்பனுக்கும் கண்ணதாசன் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த கவிதையில சொல்லியிருப்பாங்க. நதியின் பிழை என்று நறும்புணலின் அன்றோ, நதியோட தப்பு என்ன இருக்கு, அதை நறும்புணலில அது இருக்கு. பதியின் பிழை என்று பயந்த நம்மை புறந்தான், அந்த பதியோட தப்பு என்ன இருக்கு, அந்த பயந்த நம்மை புறந்தான்ல தானே இருக்கு. மதியின் பிழை என்று மகன் பிழை என்று, மதியோட பிழையும் இல்லை மகனோட பிழையும் இல்லை, மைந்த விதியின் பிழை, அவர் வந்த விதியோட பிழைதான், நீ ஏன் இதற்கு வெகுண்டெழுந்த அப்படின்னு சொல்லி கம்பன் சொல்றதா சொல்றாங்க. அடுத்து கண்ணதாசன் வரிகள் பாருங்க. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றமின்றி வேறு யாரம்மா அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நதியோட தண்ணி வந்து காஞ்சு போயிருச்சு அப்படின்னா அதுக்கு அந்த நதி என்ன குற்றம் பண்ணியிருக்கும், அதோட விதி செஞ்ச குற்றம் தானே, நீ வேற யாரை சொல்ல முடியும் அப்படின்னு கண்ணதாசன் கேட்குறாங்க. இந்த 2 பாடல் வரையும் எப்படி பிரித்து ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்க. கம்பன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பண் அப்படின்னு வந்திருக்குங்களா, அப்போ பிழையன்று அப்படின்னு வந்ததுன்னா கம்பன் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ணதாசனுக்கு வந்து காய்ந்து விட்டால் அப்படின்னா கண்ணதாசன் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ணு வந்து காஞ்சு போச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, ஓல்டு புக்கில் வந்து கண்ணதாசன் அவர்களை பற்றி ஒரு துணைப்பாடம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அவங்களோட பாடல் வரிகள் மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஏன்னா இவங்க பாடல் வரிகள் தான் மேக்சிமம் கேட்பாங்க. அதை கொடுத்து யார் எழுதுறதுன்னு கேட்பாங்க. நமக்கு பட்டுக்கோட்டை, உடுமலை, முடியரசன் அவங்கெல்லாம் இருக்கிறதுனால, மருதகாசி அவங்கெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு இவங்களும் திரைப்பட பாடல் எழுதியிருப்பாங்க, கண்ணதாசனும் திரைப்பட பாடல் எழுதியிருப்பாங்க. இது ரெண்டுமே நமக்கு போய் கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால கண்ணதாசன் பாடல்கள் வந்து நம்ம இப்போ தனியாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், தமிழ் உணர்வுக்கு வந்து அவங்க என்ன பாடல் எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன், வண்ண சந்தத்திலே கவிதை சரம் தொடுப்பேன் அப்படிங்கிற பாடல் வந்து தமிழ் உணர்வுக்காக எழுதியிருக்காங்க. தமிழ் கவிதை என்ன எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். தமிழ் தாயின் மீது கொன்ற பற்றினால் வந்து நம்ம தமிழ் தாயை வச்சு ஒரு கவிதை வந்து எழுதியிருக்காங்க. கதிர் வெடித்து பிளம்பு விழ கடல் கொதித்து சூடேற்ற, அதாவது கதிர் வெடித்து வந்து பிளம்பு வந்து கீழே எழுதான், கடல் வந்து கொதித்து வந்து சூடாகுதான். முதுமை மிகு நிலப்பரப்பில், ரொம்ப பழமையான இந்த நிலப்பரப்பில் வந்து முதற்பரப்பு தோன்றிட ஃபஸ்ட்டு என்ன தோன்றுச்சு அப்படின்னா, நதி வரும் முன் மணல் வரும் முன், நதியெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி, தண்ணி வர்றதுக்கு முன்னாடி, மண்ணெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி, நலம் வளர்த்த தமிழனங்கே நீ எல்லவோ தமிழ் வந்த அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் அவர்கள் வந்து அழகா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். வாழ்வியல் சிந்தனையை பற்றி ஒரு பாடல் சொல்கிறாங்க. அது என்ன பாடல் பாருங்கள். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னா, எவ்வளவு கஷ்டம் வாழ்க்கையில் வந்தாலும் வாசல் பூரா வெறும் வேதனையாக இருந்தால் கூட நீ ஐயையோ கஷ்டம் வந்துருச்சே வேதனை வந்துருச்சே அப்படின்னு நீ நொந்து போய் நீ வாடி போய் அழுதுகிட்டே நின்ன அப்படின்னா கூட அந்த வேதனையெல்லாம் போகாது. அது நீ வாடி நின்னேன்னா அது எங்கேயுமே ஓடாது, உங்ககிட்டே தான் இருக்கும். அதை வந்து நீ தாங்கிக்கிட்டு அதை எப்படி நீ ஃபேஸ் பண்ணணும்னு நீ எந்திரிச்சு வரியோ அப்போதான்ப்பா உனக்கு அமைதி இருக்கும் அப்படின்னு அழகாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த பசுமை மாறா நினைவு பற்றி ஒன்று சொல்கிறாங்க. இது ஸ்கூல் லைஃப் ப்ளஸ் காலேஜ் லைஃப்பில் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. இப்போ 2K கிட்ஸ் படிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. 90 கிட்ஸ்க்கு வந்து இது ரொம்ப அருமையான பாடலாக இருந்துச்சு. பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி தெரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கிறோம் நாம் பறந்து செல்கிறோம், எந்த ஊரில் எந்த நாட்டில் என்று காண்போமோ அப்படின்னு கண்ணதாசன் வரிகளோட அருமையான வார்த்தை பாருங்க. அதாவது நம்ம ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது நிறைய பேர் கூட சண்டை போட்டிருப்போம், நிறைய பேர் கூட ஆசையாக பழகியிருப்போம். நீ இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு கேர்ள்ஸாக இருக்கட்டும் பாய்ஸாக இருக்கட்டும் ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக பழகியிருப்போம். அப்புறம் அவங்க அந்த லாஸ்ட்டு ஒர்க்கிங் டே அப்படின்னு வரும்போது அதை விட்டுட்டு எல்லாம் அவங்கவுங்க லைஃப் செட்டில்மெண்ட்டை பார்த்துட்டு அவங்கவுங்க போக வேண்டியதானே இருக்கும். அந்த மாதிரி அவங்க அப்படி பிரிஞ்சு போயிடுவாங்க. அதுக்கு பிறகு வந்து அதுக்கப்புறம் நம்ம உன்னை எங்கே எந்த ஊரில் எந்த நாட்டில் சந்திப்பேனே தெரியலையே அப்படின்னு சொல்லி இந்த பாடலை வந்து
கொஸ்டின் மார்க் மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஓல்டு ஃப்ரெண்ட்ஸு நம்ம படிச்சுட்டு இருக்கையில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ எந்த ஊரில் இருக்காங்க அப்படின்னு கூட நமக்கு தெரியாது. சடனாக பார்த்தோம் அப்படின்னா, ஏய் நீயா இங்கே இருக்கியா, இந்த ஊரில் இருக்கியா, எப்படி இருக்க, என்ன ஏதுன்னு பேசுவோம்ல, அது மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா. இது ரொம்ப அழகான பாடல். நெக்ஸ்ட் பாருங்க, குழந்தையை பற்றி ஒரு பாட்டு சொல்லியிருக்காங்க. முத்தான முத்தல்லவோ, மிதந்து வந்த முத்தல்லவோ, கட்டான மலரல்லவோ, கடவுள் தந்த பொருள் அல்லவோ, சின்னஞ்சிறு சிறகு கொண்ட சிங்கார சிட்டல்லவோ, செம்மாதுளை பிளந்து சிரித்து வரும் சிரிப்பல்லவோ, மாவடு கண்ணல்லவோ, மைனாவின் மொழி அல்லவோ அப்படின்னு குழந்தைய அழகா கொஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பொது உடைமை பற்றி ஒரு பாடல் சொல்லியிருக்காங்க. அது பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், வல்லான் பொருள் குவிக்கும் தனியுடைமை நீங்கி வரவேண்டும் திருநாட்டில் பொது உடைமை அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, எல்லாத்துக்கும் எல்லாமும் கொடுங்க, கொடுத்துட்டு யாருக்குமே எதுவுமே இல்லை அப்படிங்கிற நிலையை உருவாக்குங்க. ஒருத்தன் கையிலேயே போய் பொருளை குவிச்சிங்க அப்படின்னா அது தனி உடைமை ஆயிரும். அது இல்லாமல் இந்த திருநாட்டில் பொது உடைமை ஆகிறதுக்கு நீங்கள் என்ன வழியோ அதை பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஓசை நயத்தை பற்றி ஒரு கவிதை சொல்லியிருக்காங்க. காலை மணி யோசை, களத்து மணி நெல்லோசை, வாழை இலையோசை, வஞ்சியற்கை வளையோசை, தாளை மடலோசை, தாயர் தயிர் மத்தோசை, கோழி குரலோசை, குளவியர்வாய் தேனோசை அப்படின்னு சொல்லி அந்த ஓசை நயம் ஓசைன்னு வர மாதிரி ஓசை நயத்தோட ஒரு பாட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சொல்லாட்சி பற்றி ஒரு பாடல் சொல்லியிருக்காங்க. உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும், நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் அப்படின்னு சொல்றாங்க. எப்பயுமே நீ வாய்மையே பேசுப்பா, நீ குரூப் 4ஓ குரூப் 2ஓ குரூப் 1 பாஸ் ஆகி பெரிய பதவிக்கு நீ போய் உன்னோட நிலைமை ரொம்ப உயர்ந்தாலும் நீ அந்நேரம் பழசெல்லாம் நினைச்சு பார்த்து பணிவோட நடந்துக்கிட்ட அப்படின்னா எல்லா உயிர்களுமே உன்னை வணங்கும் அப்படின்னு சொல்லி அழகா சொல்லியிருக்காங்கல்லப்பா. நல்ல பாட்டு, நீங்க ஒரு வாசிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இவங்க கண்ணதாசன் அவர்களுடைய படைப்புகளும் சிறப்புகளும் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இவங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்ததுல இவங்க டேட் ஆஃப் பர்த் பார்த்துக்கோங்க. 24/6/1927 பிறந்திருக்காங்க. 24ஆம் தேதி 27வது வருஷத்துல பிறந்திருக்காங்க. இவங்களோட படைப்புகள் பாருங்க, ஆட்டனத்தி ஆதிமந்தி, மாங்கனி, கள்ளக்குடி மகாகாவியம், இயேசு காவியம் அப்படிங்கிறதுலாம் இவங்களோட நெடுங்கவிதை. இவங்களோட கவிதை நூல்கள் என்னன்னு பாருங்க. ஆட்டனத்தி ஆதிமந்தி, மாங்கனி, கள்ளக்குடி மகாகாவியம், இயேசு காவியம், இதெல்லாம் இவங்களோட கவிதை. ராச தண்டனை அப்படிங்கிறது கம்பர் அம்பிகாவதி வரலாற்றை அடிப்படையாக கொண்டு படைத்த இனிய நாடகம். இவங்களோட நாடகம் என்ன அப்படின்னா ராச தண்டனை. அது யாரோட வரலாற்றை குறிக்குதுன்னா கம்பர் அம்பிகாவதியோட வரலாற்றை குறிக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, 1000 தீவு, அங்கேற்கண்ணி, வேளங்குடி திருவிழா முதலான பல புதினங்களை கண்ணதாசன் எழுதியிருக்காங்கங்க. அப்போ கண்ணதாசனுடைய புதினங்கள் என்னன்னா 1000 தீவு, அங்கேற்கண்ணி, வேளங்குடி திருவிழாங்கிறது அவங்களோட புதினம். சேரமான் காதலி அப்படிங்கிற புதினத்துக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க. அவங்க நடத்தின இதழ்கள் பாருங்க, தென்றல், முல்லை, கண்ணதாசன், தமிழ் மலர். கண்ணதாசன் எடுத்திய இதழ்கள் தென்றல், முல்லை, கண்ணதாசன், தமிழ் மலர் அப்படிங்கிற இதழை அவங்க தொடங்கி அதற்கு ஆசிரியராக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட லாஸ்ட் ஒரு வரி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, என்னாலும் எனக்கு மரணம் இல்லை அப்படிங்கிற கூற்று யார் இது அப்படின்னு கேட்டுருவாங்க. அது கண்ணதாசன் அவர்களோட கூற்று. சரிங்களா? இந்த மாதிரி கண்ணதாசன் அவர்கள் அழகான பாடல் நிறைய எழுதியிருக்காங்கப்பா. இதை ஜஸ்ட் எக்ஸாமுக்காக இல்லைனாலும் ஒரு மோட்டிவேஷன் மாதிரி படித்து பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். இன்னொரு தலைவரை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.